ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஆனியன் ஊத்தம் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பேட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு திக்கான ஒரு பேட்டர் போடலாம். போட்டதுக்கப்புறமா ஆனியன் ஒரு 2 ஆனியன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியனில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஆனியனை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஆனியன் ஊற்றப்போ ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஆனியன் ஊத்தாப்பத்தில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஆயில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆனியன்லாம் நல்லா அந்த பேட்டரில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா மேலே இருக்க லேயர்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடும். பட் உள்ளே பேட்டர் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ளிப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு எம்மியான ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Tata, bye bye.